ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. இப்போ நான் இது மாதிரி 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் சளிக்கெல்லாம் நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் போட்டு ஒரு தேங்காய் பாலும், இதில் கொஞ்சம் பாதாம் முந்திரி நட்ஸ் என்கிட்ட 2 தான் இருக்குது. இதை போட்டு அரைச்சி ஒரு ஜூஸாகவும் 2 விதமாக தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. இது ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும். முடிக்குமே நல்லாயிருக்கும். அப்புறமா நம்மளுடைய வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றும். உடனே ஆற்றாது. ஒரு 2-3 நாளைக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து சாப்பிடணும். சளிக்கலாமே சுக்கு ஏலக்காய் போட்டு. அப்போ தான் அது குணமாகும். ஒரு நாள் தேங்காய் பால் குடிச்சிட்டு நல்லா ஆகலைன்னா நல்லா ஆகாது. ஒரு 2-3 நாளைக்கு தேங்காய் பால் சுக்கு ஏலக்காய் போட்டு பனைவெல்லம் போட்டு குடிக்கணும். பனைவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஜூஸுக்குள்ளே தேங்காய் பால், இதுக்கு பாதாம் முந்திரி இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். பாதாம் முந்திரி கூட ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்காக போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்குன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் சீனி தான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு இவ்வளோ நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடலாம். தேங்காய் பால் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. நான் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். வெதுன்னு நம்மளுக்கு குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சூப்பராக 2 விதமான தேங்காய் பால் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்காய் பால் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. நீங்களும் இது மாதிரி செய்து குடிங்க. நன்றி, வணக்கம்.